ஹாய் கைஸ், நான் சஞ்சய் பேசுறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் செட்ல ஒன்று இருக்கும். நீ ஏன் வீடியோ போடுற, திடீர்னு போட மாட்டேங்கிற, மாசத்துக்கு ஒரு அடி போடுற, திடீர்னு பார்த்தா 2 மாசத்துக்கு ஒரு அடி போடுற, திடீர்னு காணாம போயிடுற, திடீர்னு பார்த்தா கால் அடிப்பட்டு வந்து உட்காந்துக்கிற, வீடியோவே கன்சிஸ்டன்சி இல்லைன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. அதாவது யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஃபேமிலி பெருசான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போதைக்கு ஒரு சின்னதா பில்ட் பண்ணிட்டு வரோம். அவங்க கேட்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்டா வீடியோ ஒழுங்காவே போட மாட்டேங்குது, இப்பெல்லாம் அந்த க்ரோத் ஆகாது நம்மளாம் சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணா அவங்களுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அவங்க லைஃப்ல என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என் கூட இருந்து பாக்குறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா அது இல்லாம எனக்குள்ள எனக்கு மட்டும் தெரியும் என்ன எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு எனக்கு மட்டும் தெரியும். அதை மோஸ்டா இந்த வீடியோ சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இதுக்கப்புறம் என்ன அப்டேட் பண்ண போறோம் அதுல மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா, அதாவது வீடியோ எடுக்கிறது நம்மளே எடுக்கிற மாதிரி இப்படி பிடிச்சி நம்ம செல்ஃபில எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம செட் ஆகல, எனக்கு பிடிக்கவும் இல்லை. யாராவது ஒருத்தர் நம்மள எடுக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம ஃபேஸ் எப்பவுமே நம்ம கவர் பண்ண மாதிரி இருந்தாதான் இந்த அவுட் சைடு இருக்க விஷயமும் நம்ம காட்டுற மாதிரி இருக்கணும், நம்மளும் தெரியுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டைல்ல வீடியோ எடுக்க மட்டும் எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு மோஸ்டா யாரும் வீடியோ எடுத்து தருவாங்கன்னா என் ஃப்ரெண்டு மோகன் ஒரு பையன் இருக்கான், கிளாஸ் ஃப்ரெண்டு, என் கிளாஸ் பையன் தான். அவன் தான் மோஸ்டா எனக்கு வீடியோ தருவான். ஆனா இப்போ அவன் இன்ஜினியரிங் காலேஜ் விட நான் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு காலேஜ் முடிஞ்சிச்சு, 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அவன் லாஸ்ட் 1 இயர் படிக்கிறான். அதனால அவனுக்கு ஃப்ரீயா இருக்க நேரம் எனக்கு வீடியோ எடுக்க போற மாதிரி இருக்காது. நான் எப்பெல்லாம் வீடியோ எடுப்போம் அந்த டைம்ல அவன் ஃப்ரீயா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவன் ஃப்ரீயா இருக்க டைம் நம்ம எடுத்து வந்துருவோம். அது இல்லாம காலேஜ் மட்டும் தான் பண்ண கேட்டா அவனுக்கு பர்சனல் லைஃப் நிறைய கல்லாம் இருக்கும், அதையும் அவன் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வீடியோ எடுத்துற ஆள் இல்லாத சுச்சுவேஷனால அது மோஸ்டா வீடியோவே எடுக்க முடியல என்னால. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதுவும் இல்லாம இது போடுற மாதிரி காரு, இது கார் நான் வாங்கின கார் தான், ஆனா ஃபுல் பேமெண்ட் எல்லாம் கிடையாது, இஎம்ஐ. நான் நிறைய வீடியோ சொல்லிருப்பேன், அது சில டைம் எடிட்டிங்ல கட் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ சொல்றேன், இது இஎம்ஐ கார் தான். இந்த காரோட செகண்ட் ஹேண்ட் கார் தான், ஃபுல் பேமெண்ட்லாம் எடுக்கல. அதே மாதிரி புது கார்லாம் இல்லை, செகண்ட் ஹேண்ட் கார் தான். இந்த காரோட ஃபுல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் கிட்ட வரும். அதை இஎம்ஐல தான் எடுத்திருக்கேன். மாசம் ஒரு 14,500 ரூபாய், 15,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15,000 ரூபாய் கட்டணும். எனக்கு அந்த கமிட்மெண்ட்டும் இந்த காரால எனக்கு இருக்குது. அதே மாதிரி பைக் என்கிட்ட R15 பைக் இருக்கு, அதையுமே ஆட் பண்றேன், போட்டோ ஆட் பண்றேன் பாருங்க. அது இல்லாம ஸ்விக்கியோட ஒரு டியோ வச்சுக்கிறேன். ஸ்விக்கியோட டியோ செகண்ட் ஹேண்ட் தான். அந்த செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 30,000 ஒரு டியோ வாங்கினேன். அதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3லாம் என்கிட்ட இருக்கு, காரு, அந்த R15 பைக்கு, டியோ, இந்த 3 என்கிட்ட இருக்கு. அதான் R15 இருக்கேடா, அதை வச்சு நீங்க வீடியோ போடலாம் சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்குமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், அந்த கேமரா இஷ்யூ. கேமரா எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால ஒரு இஷ்யூ இருந்துச்சு. செகண்ட் என்னன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் விளாக் அந்த மாதிரிலாம் போல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறது, அதை வச்சு நம்ம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கணும், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த மாதிரி கண்டென்ட் தான் மோஸ்டா டிராவல் பண்ற மாதிரி இருக்கணும் வீடியோல. அதில் நம்ம காட்டி நம்ம விளாகா இருக்கணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம மோஸ்டா அந்த கார்ல சேர்ந்து கேமராமேன் ஒரு சைடு உட்காந்தாலும் இப்போ எடுக்கிறாங்க பத்தியா, அந்த மாதிரி ஆங்கிள் எடுத்தாலுமே என் பசங்க ஒரு 3 பேர் இருக்கணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா அந்த வீடியோவை ஜாலியா கொண்டு போகணும். பழைய வீடுலாம் பார்த்துருப்பேன், அந்த கிளிப் ஆட் பண்றேன் பாருங்க. அந்த மாதிரி ஜாலியா எடுத்துட்டு போனோம் தான் எனக்குமே ஆசை. அந்த மாதிரி எடுத்து நம்ம கார் தான் கொஞ்சம் வசதியா இருக்கும், எல்லாத்தையுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கும். நான் கார்ல எடுத்துட்டு போற விளாகுமே நான் யோசிச்சேன். R15 இருக்கு, R15 திரும்பினாலுமே ரன்னிங்ல எடுக்கும் போது தான் இந்த மைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபாய் மைக்கு தான். இது ரொம்ப காஸ்ட்லியான மைக்கு, பர்ஃபெக்டான மைக்லாம் இல்லை, ஒரு 2,500 ரூபாய் மைக்கு தான் இது. இதை வச்சுட்டு நம்ம பைக்ல வெளியே போகும்போது கன்ஃபார்ம் நாய்ஸ் கேட்கும். நார்மலா நம்ம ஃபோன் பேசும்போது உங்களுக்கே தெரியும், பைக்ல பண்ணா நம்ம ஆப்போசிட்ல கேட்கறவங்க ஒரு மாதிரி கார் சவுண்ட் தான் கேட்கும். அந்த மாதிரி நம்ம இதை வச்சு பைக்ல டிராவல் பண்ணும்போது மோஸ்டா காது சவுண்ட் தான் கேட்கும். அதனால நான் பைக்ல டிராவல் அந்த மாதிரி விளாக் எடுத்து நான் எடுக்கவே மாட்டேன். அப்படி பைக்ல போற மாதிரி தான் நம்ம எங்க போறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே கண்டென்ட் வீடியோ மாதிரி இருக்கும், ஒரு நல்ல விளாக் மாதிரி என்டர்டைன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் நம்ம எங்க போய் விசிட் பண்றோமோ அந்த பிளேஸை காட்டுற மாதிரி தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது அந்த வீடியோல. அதனால நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன், எனக்கு அது எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால கார் விளாகலாம். அந்த மாதிரி கார்ல இந்த கார் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவா சொல்றேன். ஹைவேஸ்ல ஒரு 15 மைலேஜ் தான் தரும், அதுவும் மேனுவலா ஓட்டணும், ரொம்ப நார்மலா ஓட்டினா அந்த 15 மைலேஜ் தரும். நார்மலா சிட்டிக்குள்ள ஓட்டும் போது ஒரு 12 அந்த மாதிரி தரும். ரொம்ப சும்மா நம்ம ரொம்ப ஹெவி டிராஃபிக் இல்லை நம்ம பசங்க ஜாலியா ஓட்டும் பத்தி கொஞ்சம் அச்சு ஓட்டுற மாதிரி ஒரு 10 கிட்ட தரும். அப்படி நம்ம நார்மல் டிராஃபிக்னாலே ஒரு 12, நார்மலா ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா ஒரு 12 தான் தரும். அதை வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு லாங் போயிட்டு வரும்போது நம்ம பெட்ரோல் செலவு கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ எனக்கு விளாக் எடுக்கணும் போனா அந்த பெட்ரோல் ஃபுல்லா நான் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும் போதும் அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா செலவுன்ற மாதிரி இருக்கும்போது என்னால விளாக் எடுக்கிறதுக்கும் அது போட முடியல, கொஞ்சம் ஃபினான்சியல் சிச்சுவேஷனால. அப்படி இருக்கிறதுனால என்னால விளாக்லுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு என்னால பார்க்க முடியல. இது ஒரு ரீசனா இருந்துச்சு. அது இல்லாம நம்ம ஸ்விக்கி ஒர்க் போறது, நம்ம பேஷன் மொத்தமா போகும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி இருந்தாலும் நான் இவ்வளவு நாள் வீடியோ போடாம இருந்தேன்.
ஆனால் வீடியோ போடணும் ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கு. வீடியோ போடுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு திங்க் கேமரா வந்து எடுக்கிறதுக்கான ஆள், அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கேட்டு பேசிட்டேன். அது ஒரு பேமெண்ட், அதான் எவ்வளோ பேமெண்ட் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது ரொம்ப லோவான பேமெண்ட் தான். பேமெண்ட்டுக்கோசரம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு நாள் எடுத்திருந்தா இவ்வளோ பேமெண்ட்டு அந்த மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு அவனுக்கு அது ஓகேவா ரீசனபிளா இருந்தாலும் அவனும் வரேன்னு சொல்லிட்டான். அதில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இன்னொன்று கார் இஎம்ஐ அதை வச்சுக்கிட்டே நம்ம பார்க்க வேண்டிய vlog. இதுக்குமே நான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு ஒரு ப்ராப்பராக ஒன்று பண்ணி வச்சுட்டேன். அதாவது எந்தெந்த நாளில் ஸ்விக்கி ஓட்ட போகணும், எந்த நாள் அதை சேன் பண்ணி இஎம்ஐக்கு எடுத்து வைக்கணும், பேலன்ஸ் இருக்க நாள் எப்படி vlog எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி நான் ப்ராப்பராக ஒன்று யோசிச்சு வச்சுட்டேன். அதாவது இதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சண்டே இந்த 3 நாள் vlog கண்டிப்பாக வரும். டியூஸ்டே, தேர்ஸ்டே வந்து சாயந்தரம் 4 மணி to 5 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். 5 மணி டைம் வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு வீடியோ ப்ராப்பராக வந்துடும். சண்டே வந்து காலையில் 10 மணிக்கு வீடியோ வரும். இந்த 3 நாள் இதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு இருக்கேன். வர சண்டேலேருந்து இது ஆரம்பிக்கும். கரெக்டாக ப்ராப்பராக போடலான்னு இருக்கேன். நீங்களே மறக்காம கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ பார்த்தாலுமே சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பார்க்குறீங்க. நானே ஃபோன் வாங்கி பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் பண்ணிட்டேன்னு நினைச்சா அப்படிலாம் சொல்றீங்க. அண்டு இன்னொன்று திங்க்கு, நான் எனக்குன்னு பண்ணணும்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு நான் பண்ற வீடியோ பிடிச்சா மட்டும் பார்க்கணும், ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு, லைட்டா ஒரு பொழுதுபோக்கா இருக்கு, நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கம்பல்ன்ற மாதிரி யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் சொல்ல, வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போப்போ நான் வந்து என்னோட vlog வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், என்னோட ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து என்னோட பேஷன். சில பேர் சொல்லுவாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது காசு ஏர்ன் பண்றதுக்கோசம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம நார்மலா ஸ்டார்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு க்ரோக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா தான், நம்ம மைண்ட் செட் இதை வச்சுக்கிறது பொறுத்து தான். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பேஷன்ல எடுத்துன்னு போகும்போதோ ஏர்னிங்கோ வேணும், நம்மளுக்கு பிடிச்சது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிடிச்ச வேலையை பார்த்தா மட்டும் தான் நம்ம கரெக்டான வேலை கொண்டு போய் நம்ம மேலே வளர முடியும். அந்த மாதிரி தான் பிடிச்ச வேலைனாலே காசு சம்பாதிச்சு தான் வேலையே பார்க்குறேன். அந்த மாதிரி தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வேலை யூடியூப்ல இருந்து நான் பண்ணி காசு சம்பாரிச்சு லைஃப் ரன் பண்ண பிடிச்சிருக்கு. நான் அதை பண்ணணும் ஆசையில் இருக்கேன். இதுக்கப்புறம் அதுதான் பண்ண போறேன். vlog இதுக்கப்புறம் வர சண்டேலேருந்து கரெக்டாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், பைக்கோ காரோ நீங்கள் எதில் போனாலுமே கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஸ்பீடு வேணாம், ஸ்பீட் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நானுமே அதெல்லாம் பண்ணிட்டேன். ஸ்பீட் பண்ண ஒரு அனுபவத்தில் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு பெரிய அனுபவம்லாம் இல்லை, ஆனால் குட்டி குட்டி அனுபவம்லாம் இருக்கு. ஆனால் அதை வச்சு சொல்ல போதுன்னா ஸ்பீடு தேவையில்லாது தான். பைக்கோ காரோ எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மட்டும் தான் இந்த ஃபெசிலிட்டியா, ஓகேங்களா. இப்போ கார்னா வெயில் இல்லாம மழை இல்லாம எடுத்துன்னு போய் சேர்க்கும். பைக்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஓரளவுக்கு போயிடலாம். பட் அந்த கொடுக்குற பைக்கு வர காசுக்கு வந்துக்கு நம்ம வந்து வெயில்ல மழையில அந்த மாதிரி போற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதுக்கும் டிஃப்ரெண்ட். மற்றபடி இந்த ஸ்பீட்ல தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. முன்னாடியே கிளம்பிட்டா குறிப்பிட்ட ஸ்பீட் நம்ம போயிட்டு ரீச் பண்ணிக்கலாம். அதனால மோஸ்டா ஸ்பீடா போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஸ்பீட் வேணாம், பொறுமையா போங்க. அதுதான் எல்லாருக்கும் சேஃப். ஏன்னா எதிர்க்க வரவங்க தப்பா இருந்தாலுமே நம்ம போற ஸ்பீட் நம்ம கண்ட்ரோல் பண்ணாம என்ன வேணா நடக்கும். மோஸ்டா ஸ்லோவா போக பாருங்க. இதான் உங்ககிட்ட சொல்ல வரும்னு நான் வந்தேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ப்ராப்பரா வீடியோ வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை கைஸ்.